ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பப் பயணம் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வருங்க. நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். நம்ம தோட்டத்தில் கரும்பு போட்டிருந்தேங்க. கரும்பெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் கரும்பு கட்டையை அப்படியே வெட்டலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் நிறையா இடத்துல கரும்பு பயிர் முளைக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டை ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரும்பு பயிர் வந்த இடத்துலையும் குருத்து புழு வந்துருச்சு. அப்படியே விட்டோம் அப்படின்னா பில்லு மூடி போயிடும். ஈல்டு எடுக்க முடியாது. அங்கங்கே முளைச்சிருக்கிற கரும்பு பயிற்சியும் அப்படியே ஓட்டுறதுக்கு பதிலாக மாட்டை கட்டி மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு மாட்டை கட்டியாச்சுங்க. நிறைய பேர் கரும்பு போடுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா உழவு அதிகமாக ஓட்டணுங்கிற அவசியம் இருக்காது. 3 கட்டையிலேருந்து 5 கட்டை வரையிலும் அப்படியே விட்டுறலாங்க. 3 மாதத்து வெள்ளாமைக்கோ அல்லது 1 வருஷத்து வெள்ளாமைக்கோ அடுத்த வெள்ளாமை வைக்கிறப்போ புதுசாக உழவு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் கரும்பு நிறைய பேர் போட்டுறாங்க. கரும்பு காட்டுக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா கரும்பு பயிரை முளைச்சி 3 மாதத்துக்கு அப்புறம் டில்லர்லேயோ அல்லது மாட்டேர்லேயோ மண் இணைச்சி விட்டு ஓட்டு விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் தோவை மட்டும் உரிச்சு விட்டால் போதும். வாங்க நாங்கள் எப்படி கரும்பு போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்து வரப்பில் நிறையா பனைமரம் இருக்குதுங்க. அதுலேருந்து பனை ஓலையெல்லாம் வெட்டிடலாம்னு ஓலை வெட்டுறவங்கள வர சொல்லியிருந்தோம். ஓலை வெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சி கரெக்டாக பைத்து மேலேயே விழுந்துருங்க. பயிர் அடிபட்டு போயிடும். அதனால கரும்பு போடுறதுக்கு முன்னாடியே வெட்டிடலான்ட்டு வர சொல்லிட்டோம். பனைமரத்தில் ஏறுக்கலாம் தனி திறமை வேணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பனைமரத்தில் பனங்கருக்கு இருக்குது. நம்ம விளையாட்டாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை விளையாடிட்டு பதம் பார்த்துட்டு போயிடும். அவங்க ரொம்ப அசால்ட்டாக ஏறி ஓலையெல்லாம் வெட்டிட்டாங்க. யாருக்கெல்லாம் பனைமரம் பிடிச்சிருக்கோ அவங்க ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பனைமரத்துலேருந்து கிடைக்கிற பொருள் எது ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரில் கரும்பு கட்டையை ஓட்டி விட்டாச்சுங்க. ஓட்டுறப்ப எக்கச்சக்கமான கொக்கு வந்துடுச்சு. அதுக்கு மண்ணுக்குள்ளே இருந்து புழு பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக வந்துடுச்சு. ஒரு வழியாக கரும்புக்கட்டையை உழவோட்டி முடிச்சாச்சுங்க. தோட்டமே பார்க்குறதுக்கு இப்போ தான் பளிச்சுன்னு இருக்குது. பனை மரத்துக்கடியில் பனை ஓலையெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதே மேட்டாங்காட்டில் இந்த பனை ஓலையை வச்சு கள்ளக்கொடி போர் தட்டுப்போரெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு குடிசை வீடு கட்டுறதுக்கு கூட இதை பயன்படுத்துவாங்க. பனை மரத்தில் ஓலையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டில்லரில் பாரெல்லாம் ஓட்டியாச்சுங்க. 3 அடி பார் தான் ஓட்டியிருக்குது. வரப்பெல்லாம் எடுத்து கட்டுறக்கும் நீரோடியெல்லாம் சீவி போகிறக்கும் ஆட்களை வர சொல்லியிருந்தேங்க. அவங்களே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ ஜனவரி 1, 2025 அன்றைக்கி எடுத்ததுங்க. அந்த அன்றைக்கி தான் நம்ம தோட்டத்தில் கரணை கொண்டு போட்டாங்க.
கரணை எல்லாத்தையும் வந்து சாக்கில் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க தூக்கிட்டு வந்து தூவுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்படியே வந்து லூஸில் விட்டு கொண்டு போனாங்க அப்படின்னா ஒன்றொன்னா அதே தன்னப்போல் விழுந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டுருவாங்க. அவங்க கரணையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்ருக்கிற போதே வந்து என்னோடய கணவர் சூப்பர் வந்து போட்டுட்ருக்குறாங்க. சூப்பர் அப்படிங்கிறது ஒரு உரங்க. ஏற்கனவே கரும்பு போட்ட காட்டில் இந்த வேர்க்கரையான் உழுகாமல் இருக்கணுங்கிறக்கோசரம் வந்து அது போடுவாங்க. கரெக்டாக கொஞ்சமாக வந்து நீரோடியில் போட்டுட்டு போனால் போதுங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் வந்து கரணையை எடுத்து வச்சு மண்ணை போட்டு மூடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் சலுப்பு தெரிவிக்காது, சீக்கிரம் வந்து வேலையை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வெயில் நேரத்தில் அந்தளவுக்கு வந்து வேலை செய்ய முடியாது, சீக்கிரம் சலுப்பு தட்டிக்கும். நைட் நேரத்தில் சலுப்பே இல்லாமல் சீக்கிரம் நிறையா நேரம் செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டீ பிஸ்கட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்திங்கன்னா போதும், நாங்கள் சீக்கிரம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணி ஆயிடுச்சுங்க அவங்க வந்து போட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்போ. நாங்கள் அடுத்த நாள் வந்து தண்ணி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போது போதுன்னு இருக்கும். கரணை போட்டு முதல் தண்ணி கட்டுறதுனால சாக்கு வந்து போட்டு மடையெல்லாம் கட்டி விட்டாங்க, இல்லைன்னா கரைச்சிட்டு வந்து போயிடும். எவ்வளோக்கு கரணை வாங்கினோம், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நாங்கள் இப்படி தான் வந்து கரணை வந்து புதுசாக போட்டிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.